மக்கள் வணக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் 294 தொகுதிகளுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடக்கின்றன. முதல் கட்டமான தேர்தல் ஏப்ரல் 23 நடந்து முடிந்தது. அதில் கிட்டத்தட்ட 92% மேல் ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தல் நாளை ஏப்ரல் 29 நடக்கிறது. அதற்கான பிரச்சாரம் நேற்று ஏப்ரல் 27 முடிவடைந்துவிட்டது. இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசினார். அப்பொழுது மேற்கு வங்கத்தின் மீது நான் கொண்டுள்ள பற்று என்பது சக்தியான காளிதேவி துர்க்கை மீதான ஒரு பக்தியாகவே இருந்து வருகிறது. எனது தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தின் ஆற்றல் மையமாக இப்பகுதி திகழ்கிறது. மேற்கு வங்கத்தின் மகத்தான ஆளுமைகளாலும் இங்கு மக்கள் வடிவில் உள்ள கடவுளின் அளவற்ற அன்பாலும் நான் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளேன். இந்த புண்ணிய பூமியில் நான் பெற்ற அனுபவங்களை எனக்கு கிடைத்த ஒரு பெரும் வரமாகவே கருதுகிறேன். ஹெலிபேடிலிருந்து பொதுக்கூட்ட மேடைக்கு காரில் வந்து 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாதையில் நான் வரும்போது சாலை இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு என்னை வரவேற்றனர். அதிகாலையிலேயே என்னை மக்கள் உற்சாகமாக வரவேற்றதை என்னால் மறக்கவே முடியாது. இந்த தேர்தலில் நான் பங்கேற்கும் கடைசி கூட்டம் இதுதான். மேற்கு வங்கத்தில் நான் சென்ற இடமெல்லாம் மக்கள் மனநிலையை மிக உன்னிப்பாக கவனித்தேன். 15 ஆண்டுகால இரக்கமற்ற ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் முடிவு செய்துள்ளது எனக்கு கண்கூடாக தெரிகிறது. மாநிலம் முழுவதும் மாற்றம் தேவை என்ற குரலும் அதற்கு ஒரே வழி பாஜக ஆட்சி அமைவதுதான் என்ற குரலும் ஒலிப்பது கேட்கிறது. இடதுசாரிகள் ஆட்சி, திரிணாமுல் ஆட்சி ஆகியவற்றின் ஊழல், அராஜகம், ஜனநாயக விரோத செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்கு வங்க மக்கள் மாநிலத்தில் இம்முறை நேர்மையான ஆட்சி அமைய வேண்டும் என விரும்புகின்றனர். அந்த ஆட்சி பாஜக ஆட்சிதான். மே 4 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பிறகு அமையும் பாஜக அரசின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான நான் மீண்டும் இங்கு வருவேன் என முழு நம்பிக்கையுடன் டெல்லி திரும்பி செல்கிறேன் என்று அவர் சொல்லினார். கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுவது உண்மைதான். கடந்த 15 ஆண்டு காலம் மம்தா பானர்ஜி அவர்களின் ஆட்சி ஒரு காட்டாட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஊடுருவக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஆட்சியாக இருக்கிறது. எஸ்ஐஆர் தேர்தல் எஸ்ஐஆர் பணியில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் திருட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மம்தாவுக்கு பெரிய இடியாக அமைந்திருக்கிறது. ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எப்படி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிறது அந்த போய் கல்கத்தாவில் மிக மோசமாக இருக்கிறது. ஆகவே மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். மாநிலத்தில் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதுக்கு பாஜக ஆட்சி தான் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதை தான் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கண்கூடாக கண்டதாக சொல்கிறார். கண்டிப்பாக மே 4 பாஜக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அதன் பிறகு பாஜக ஆட்சி மேற்கு வங்கத்தில் அமையும் என்பது உறுதி. இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.